கார்த்திகை தீபம் எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு தெரியுமா? பக்கத்துலயே வெடிக்குதுடா இதெல்லாம். பக்கத்துலயே வெடிக்குது. இது கீழே வெடிக்குது. நான் அத சொன்னேன் அப்போ. ஹாய் ஃபேம், எல்லாத்துக்கும் ஹாப்பி கார்த்திகை தீபம். ஆக்சுவலி என் அக்கா ஆல்ரெடி அங்கே தீபம் இன்னும் வளர்றேன். என் அக்கா ஆக்சுவலி அங்கே தீபம் வைக்க ஆரம்பிச்சிருப்பா. நான் எங்கள் வீட்டில் இருக்கிற தீபத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க எங்கள் மம்மி எவ்வளோ அழகா வச்சுருக்காங்க. இது அங்கரி, இது சங்கரி. பற்ற வச்சியா? ஓகே ஃபேம், இப்போ வந்து என் அக்கா வீட்டுக்கு போகிறோம். அங்கே போய் இந்த விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஃபேம், நான் வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே என் அக்கா ஜோதி வச்சுட்டா விளக்கு. பார்த்தீங்களா? see the home. வாவ், இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் காமிக்கிட்டோமா ஃபேம். பார்த்தீங்களா, யூடியூப்பில் சம்பாரித்து கட்டின வீடு அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் பார்த்தேன் ஒரு இதில் சேனலில். எது மேடம் இங்கே வாங்க. கார்த்திகை தீபம் எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு தெரியுமா? மாமா சொல்லட்டுமா? அந்த காலத்தில் விஷ்ணுக்கும் பிரம்மருக்கும் சண்டை வந்துச்சாமா, யார் பெருசுன்னு போட்டுக்க. அப்போ அந்த சண்டையை திருத்தி நிப்பாட்டுறதுக்காக சிவன் வந்து ஒரு பெரிய ஜோதி வெளிச்சமாக காமிச்சாராமா, பேரானாராமா. அந்த ஜோதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபமாக செலிப்ரேட் பண்ணுறோம். வீட்டுக்கு வெளியே விளக்கு இருக்குல்ல, விளக்கு வச்சோம்னா கெட்டதெல்லாம் போய் நல்லது வர்றதுக்காக அந்த தீபத்தை நம்ம வைக்கணும் வெளியே, வீட்டுக்கு வெளியே. எப்படி புரிஞ்சா கதை? எதுக்கு நம்ம கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுறோம்? அதான்டா டே. ஓ சாரி, நான் அதோ ஃப்ளோவில் சொல்லிட்டேன். நான் சொன்ன கதை கரெக்டானு எனக்கு தெரியல ஃபேம். நானே கூகுளில் தான் பார்த்தேன். கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, தப்பாக இருந்தால் என்னன்னு சொல்லுங்க. நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். தீபாவளி அன்னைக்கு வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எங்க மாமா கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வைக்கலாம் அப்படின்னாரு. தீபாவளி அன்னைக்கு எல்லாத்தையும் வெயிடான்னு சொன்னேன். மாம்சி நான் வைக்கிறேன் போய் சொல்லாத மாம். வாங்கி தரேன்னு சொன்னேன். நீதான் எடுத்து வச்சதுனால இதுவே மிச்சம் இருந்துச்சு. சிவகாசியில கிடைக்காது மாம்ஸ் கார்த்திகை தீபத்துக்குலாம். தீபாவளி தான் கிடைக்கும். எடுத்து வச்சதுனால இது ஒரு மிச்சம். மாம்ஸ் நான் வாங்கி தரேன்னு சொல்லவே இல்லை. எங்க நீ வாங்கி தரேன்னு சொன்னதுனால எல்லா பைப்பும் வச்சோம். ஒரு பைப்பு கூட கிடையாது. இருக்குல்ல மாம்ஸ், இவ்வளவு பைப் இருக்குல்ல. பைப் வச்சாலும் நல்லா இருந்திருக்கும். ஒரு பைப் இருந்துச்சுல உங்ககிட்ட? ஒரு பைப்புமே கிடையாது. ஓகே, போய் வெய் மாம்ஸ். கார்த்திகை தீபத்துக்கு பட்டாசு வெய்யு. எங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ப வேண்டியது அவங்க இல்ல, உன்னால முடியும். வெய்யு. பத்திருச்சு பத்திருச்சு. பயம் 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 பயம். இப்படியா இப்படியா, இங்க ஓரத்துக்கு வா. இப்படி ஓரமா நில்லுங்க. ஏன் தான் காது பொடுத்திருக்கா? காதுல பத்தாதடா, எதுவும் ஆகாது. அம்மையா கிட்ட போய்க்கிறியா? நவுத்திருச்சு மாம்ஸ். மாம்ஸ் நவுத்திருச்சு, நவுந்திருச்சு மாம்ஸ். பத்திருச்சு மாம்ஸ். டாடி தெரியல டாடி. அப்ப என்ன பண்றது இப்போ? புகஞ்சிட்டு இருக்கடா. புகஞ்சிட்டு இருக்கா? எனக்கு புரியல. It was at this moment that he knew. புகையுதா இல்லையா? புகையுது गाइस, புகையுது. புகையுதா? இந்த புகை வருது, எங்க வருதுன்னு தெரியல. ஏய் ஏன்டா இப்படி தான் பயப்படுறீங்க? இப்போ என்ன பண்ணலாம்? இதுதான் மாம்ஸ் இந்த பிரச்சனையே. ஒன்னா வெடிக்கணும், இல்லைன்னா நவுத்து போயிடணும். இதுக்கு நடப்பட்ட கேப்ல மாட்டிக்கிட்டு நம்ம லைஃப் அப்படிதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வச்சனா டப்புன்னு வச்சிட்டு வந்து நான் வச்சிட்டா. எனக்கு கை பெருசு. நான் பார்த்து சாணுமா தள்ளு. வச்சிட்டியா மாம்ஸ்? சூப்பர் மாம்ஸ். தங்க புள்ள பை. வாவ், தங்கப்பா. ஒண்ணுமில்ல. காட் பிளஸ் யூ மை ஷை. பயப்படுறா. பக்கத்துல இது கீழே அடி. நான் அத சொன்னேன் அப்போ. ரைட்ரா, இன்னைக்கு அவன் வேண்டா. இன்னைக்கு எல்லா வீடு பத்த போகுதுடா. டேய் ரைட்ரா. கீழே போட்டு வாங்கடா. கீழே குமிங்க வராது. இருக்கு 20 ஷாட் இருக்கு. பக்கத்துல சொல்லல. பக்கத்துல என்னடா பண்றீங்க? வெடிச்சு முடிச்சாச்சு. ஆனா இங்க பாத்தீங்களா, எங்க இருக்காங்க பாத்தீங்களா?
ஏன் தங்கம்மா வாழ்க்கையில நீ பட்டாசு வைக்க மாட்டோம். அதான் வெளிவாசம். யாருக்கு என்ன பிரச்சனாலும் சரி நம்ம உட்காந்து நம்ம கரெக்டா வராதுன்னு உட்காந்துருக்கேன். நாத்துக்கு தேவையில்லாம கேசு கீசுன்னு வாங்கினேன். கமான் 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 வச்சிட்டியா? வேணாம் வேணாம் மேல போயிட்டா எடிட் ஆயிடும் மாம்ஸ். எனக்கு DOP இருக்கலாம் கரெக்ட் தான். ஆனா இந்த இதுக்கு வேண்டாம். மேல போனாலே தெரியும் அளவுக்கு. தங்கப்புள்ள இனி வெடிக்கவே ஆரம்பிக்கலடா. அதுக்குள்ள என்னடா பயம் உனக்கு? யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் கேர்ள் ஒன்லி நோ. வெடிக்க போசானமா ஒழிஞ்சுக்கோ. வச்சுட்டான் பையன் வச்சுட்டான்டா. ஏய் என்னடா கீழே விழுது? நம்ம மைண்ட்ல பெஸ்ட் பிளேஸ் டு ஹைட். ஓகே பக்கத்துலயே வெடிக்குதுடா. இதெல்லாம் இது என்ன ஸ்கை ஷாட்டா இல்ல அண்டர் வாட்டர் ஷாட்டா? தங்கப்புள்ள அது அங்க வெடிக்குது. சரி நான் பரவாயில்ல நான் போய் எடுத்துட்டு விட்டா கையில. நான் போய் கையில எடுத்து விட்டாத பட்டாசா. ஏன் இப்படி வெடிக்கிறானுங்க? சிவகாசி பட்டாசுல ஒருவேளை நவுத்து போனா ஐயோ பக்கத்துலயே வெடிக்குதுடா. எப்பா என்ன டேய் ஏண்டா இப்படி முடிஞ்சா மாம்ஸ்? போயிருங்க போய் பட்டு வாடி டர் ஆயிடுச்சு. உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் கீழே வச்சாங்க. அது எத்தனை ஷாட்டா தெரியல. 40-30 ஷாட்டோ அது கீழே வெடிச்சது. எங்கால் பாருங்க லைட் ஆஃப் பண்ணாதான் தெளிவா தெரியும். எங்கால் லைட் ஏன் மாம்ஸ் மேல வெடிச்சா கூட தெரியவே தெரியும். எங்கால் ஹாப்பி தீபாவளி இல்ல ஹாப்பி கார்த்திகை தீபம். ஹாப்பி கார்த்திகை தீபம் ஃபேம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய கம்பி மத்தாப்பு நாங்கள் வாங்கியிருக்கோம் சிவகாசிலேருந்து. உங்களுக்கு காமிக்கிறேன். கம்பி மத்தாப்பு இதுக்கே பெரிய கம்பி மத்தாப்பு. நீ புடிங்க, நீ அணிஞ்சு போயிரு. டக்குன்னு வாங்க புடிங்க. புடி என்னடா ஒரு கம்பி மத்தாப்போட வேல்யூ தெரியுதா? தெரியல உங்களுக்கு. 50 பைசா அதெல்லாம் சொல்லக்கூடாது. வாங்க. அது 50 பைசா யார் சொன்ன உனக்கு? அதோட வேல்யூ தெரியும். எவ்வளவு பெரிய கம்பி மத்தாப்பு அது? அவ்வளவுதான். எல்லா நாளும் கார்த்திகை. பட்டோ பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டல. 40 ஷாட்டு 60 ஷாட்டு கம்பி மத்தாப்பு நீளமா எல்லாம் வெடிச்சு முடிச்சிட்டல. வா ஸ்ருதி நம்ம போய் ஹோம்வொர்க் எழுதலாமா?